ஹாய் ஆல். மசாலா எல்லாம் பிரிஞ்சு வராமல் நல்ல கிறிஸ்பியாக ஸ்பைசியான ஒரு தவா ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பைஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ்ஷை நல்லா கல்லுப்பில் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி டீப் லைன்ஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளோட மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இப்போ நம்மளோட மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த மசாலாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக சின்ன வெங்காயம் அப்புறம் அரை தக்காளி சேர்த்துருக்கேங்க. இந்த புளிப்பு சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனல் டச்சுக்கு ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணி இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். ஃபிஷ்ஷை நல்லா 2 சைடும் மேரினேட் பண்ணி ஒரு 1 hour அப்படியே வச்சிடலாங்க. 1 hourக்கு அப்புறமா ஒரு சின்ன தவாவில் கொஞ்சமாக கோகனட் ஆயில் விட்டு நம்மளோட ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு லெமன் ஆனியன் தாங்க பெஸ்ட்டு காம்பினேஷன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.